இமயமலை ஆகாமல் எனது உயிர் போகாது, சூரியன் தூங்கலாம் எனது விழி தூங்காது அப்படின்னு உறங்காமல் பல இரவுகள் உழைத்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இமயமலையாக ரஜினிகாந்த் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார். ஆனால் இதுக்கு பிறகும் அவர் அமைதியை தேடி போகிற இடமும் அதே இமயமலை தான். அந்த இமயமலையில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஸ்க்ரீனில் எவ்வளவு பேர் அங்கேயும் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ஒரு அன்பை தேடி அவ்வளவு பேர் வந்திருக்காங்க. சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் இமயமலை போன போது அங்கே எடுத்த வீடியோ தான் அது. அப்படி நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். அந்த வீடியோ எல்லா இடத்துக்கும் சூப்பர் ஸ்டார் உலகத்தினுடைய எந்த மூலைக்கு போனாலும் ரஜினிகாந்த் அவர்கள் மேல் அன்பு செலுத்துவதற்கு ஒரு கூட்டம் வரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். வீடியோவை பார்த்துட்டு வாங்க. hari sahu ka आपके लिए है। आप हमारे पास नहीं, आपका फोन हाँ बना दूँ अपने से ले लो। ठीक ये फोटो मेरे उसमें मैं भेज मेरे व्हाट्सएप पर अभी पापा कर रहे हैं இது வந்து ये उनको நேத்து நடந்தது फल फोन तो आपका फोन में फोन ले लीजिए, कोई नहीं चीज खींच लेंगे विदाउट शुगर मुझे विदाउट शुगर उनको बिना शुगर का थोड़ा सा पियो। सिंगल आप एक बार सिंगल थोड़ा हाँ சூப்பர் ஸ்டாரே சொல்கிற மாதிரி தான் இது. ரஜினிகாந்த் அவர்கள் சேர்த்த கூட்டம் கிடையாது, அன்பால் தானாக சேர்ந்த கூட்டம். இது அன்பு சாம்ராஜ்யம், தனி சாம்ராஜ்யம். இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும்? உண்மையாகவே மிகப்பெரிய உயரத்தை அடைந்த பிறகு, மிகப்பெரிய உச்சத்துக்கு போன பிறகு எல்லோருமே சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தான் உயர்ந்தாலும் அந்த ஒரு நிலையை அடைஞ்சதற்கு பிறகு இறையை தேடி ஓடுவது, இறைவனை தேடி அவங்களுடைய பயணத்தை அமைத்துக் கொள்வது தான் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு முழுமையடைவதற்கான ஒரு காரணமாக இருக்கும். அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் அதை முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு வர்றார். இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சே சார், இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சே சார் யாராவது சொன்னால் கூட அதை தலைக்கு ஏற்றிக்கொள்வது கிடையாது ரஜினிகாந்த் அவர்கள். அடுத்த படம் சரியாக போகாட்டி அவ்வளோதாங்க, கொஞ்சம் இறங்க தான் செய்யும். எல்லாருக்குமே அப்படி தான். இந்த படம் நல்லா இதை பற்றி பேசுகிற அளவுக்கு நமக்கு இருக்கும், பேசுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கிருச்சுன்னா முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் போராடி அடுத்த ஒரு வெற்றியை கொடுக்கணும். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு தான் சூப்பர் ஸ்டார் சொல்லுவார். இப்படி வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை, நிதர்சனத்தை புரிந்து வைத்து கொண்டு ரஜினிகாந்த் அவர்கள் ஓடுவது தான் அவருடைய வெற்றி. அதாவது வெற்றி தோல்வி இது ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கை. பயணத்தில் இது ரெண்டுமே வரப்போகுது. இதில் நம்ம ஜெயிச்சிட்டோமே அப்படின்னு ஆட்டம் போடுறதுக்கும், தோத்துட்டோமே அப்படின்னு தோண்டு போகிறதுக்குமான வேலை கிடையாது. ரெண்டும் மாறி மாறி தான் வரப்போகுது வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை, நிதர்சனத்தை ரஜினிகாந்த் அவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப இளமை பருவத்திலேயே. அதுதான் இவ்வளவு காலம் தாண்டி இந்த வெற்றியை அவர் தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு காரணமாக இருக்குது. மேலும் நீங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள், இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது மாதிரியான வீடியோக்கள்லாம் அதிகமான பேருக்கு பகிருங்க. இது மாதிரி தொடர் அப்டேட்ஸ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்னி கிளிக் பண்ணுங்கள். நன்றி.